ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கேரட் அல்வா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தலாமா? கேரட் 1/4 கிலோ எடுத்திருக்கேன். இங்கே பாருங்கள், தோல் சீவி கழுவி வச்சுருக்கேன். சர்க்கரை 300 கிராம் எடுத்திருக்கேன். பால் 100 ml எடுத்திருக்கேன். இது சூடு பண்ணி ஆற வச்ச பால் 300 ml எடுத்திருக்கேன். முந்திரி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், உடச்சி வச்சுருக்கேன் முந்திரி பருப்பு. நெய் 50 கிராம் எடுத்திருக்கேன். ஏலக்காய் தூள், உப்பு தேவையான அளவு. தேவையான பொருட்கள் இவ்வளோ தான். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல இந்த கேரட்டை நல்லா துருவி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், நான் கேரட் நல்லா துருவி வச்சுருக்கேன். 250 கிராம்ஸ் கேரட்டு நல்லா துருவிக்கோங்க, இந்த மாதிரி பொடி பொடியாக. பாருங்கள், நான் அல்வா செய்கிறதுக்கு நான்ஸ்டிக் தவா எடுத்திருக்கேன். இது ஏன்னா ஒட்டாமல் வரும், அதுக்காக இதை எடுத்திருக்கேன். இப்போ என்னென்னா நெய்லேருந்து 1 ஸ்பூன் நெய் ஊற்றி நம்ம முதல்ல முந்திரி பருப்பு வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக வர மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம் முந்திரி பருப்பு. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். எடுத்து தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ பாருங்கள், இதே பாத்திரத்தில் நம்ம இந்த கேரட் போட்டுருவோம். திரும்பி எடுத்து வச்சுருக்கோண்டே அந்த கேரட்டை போட்டுருவோம். கேரட்டை வச்சுட்டு சிம்மில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் அடுத்த ஸ்லோவாக வச்சுட்டு நல்லா கிண்டி விடுங்க. இப்போ கிண்ட பார்த்தீங்கன்னா கேரட்டில் உள்ள தண்ணியெல்லாம் கொஞ்சம் அப்படியே இதாகும். ஸோ அதனால் வெளியே வரும். அதனால் கேரட்டை அப்படி ஸ்லோவாக கிண்டி விட்டுட்டே இருங்க. இங்கே பாருங்கள், நல்லா கொஞ்சம் கிண்டி விட்டாச்சு. கிண்டி விட்டுகிட்டே இருந்தீங்கன்னா பாருங்கள், கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி வரும். அதாவது இதுலேருந்து தண்ணியெல்லாம் கொஞ்சம் வெளியே வரும். இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணலான்னா, கொஞ்சம் பால் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பாலை ஊற்றிடலாம். கொஞ்சம் தண்ணி வேணால் ஊற்றிக்கோங்க, கொஞ்சம் வேகட்டும். இங்கே பாருங்கள், கேரட் இந்த பாலோடு சேர்ந்து நல்லா வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலான்னா, சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணி கிண்டி விட்டுக்கலாம். பாருங்கள், எல்லா சர்க்கரையும் ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்க வேண்டியதான். இந்த மாதிரி தான் இருக்கும். சுகர் சர்க்கரை நல்லா இதோட மெல்ட் ஆகணும். இங்கே பாருங்கள், சர்க்கரை எல்லாம் சேர்த்தாச்சு. சேர்த்தோன்னே இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். இப்போ என்ன ஆகும்னா, சர்க்கரையோட கேரட்டு எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். நம்ம கிண்டி விட்டுட்டே இருங்க. கொஞ்சம் கெட்டியாகும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் தண்ணி இறுகி இருக்குது. பட் ஆனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி இதாகணும், சுண்டணும். அதனால் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். அல்வானா நம்ம கிண்டிக்கிட்டே தானே இருக்கணும். அதனால் ஸ்லோவாக கிண்டிக்கிட்டே இருக்கணும். இங்கே பாருங்கள், தண்ணி இறுகிடுச்சு. ஆனால் இன்னும் கொஞ்சம் லைட்டாக தண்ணி இருக்குது. இப்போ பாருங்கள், கிண்டிக்கிட்டே இருக்கோம் பார்த்தீங்களா, நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா கொஞ்சம் விட்டிங்கனாலும் அடி பிடிச்சிடும். அல்வா விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். அந்த தண்ணியெல்லாம் இங்கே பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டே இருக்குது. ஸோ அதனால் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். அந்த சர்க்கரை, கேரட்டு, பால் எல்லாம் ஒன்றா சேர்ந்து இங்கே பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆகி இது அல்வா பதத்துக்கு வந்துடும். இந்த கேரட்டு நல்லா வெந்துடும். இப்போ பாருங்கள், நல்லா தண்ணியெல்லாம் வடிஞ்சிடுச்சு. கொஞ்சம் தான் இருக்குது. இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறோன்னா, கொஞ்சம் நெய் இருக்குல்ல, நெய் கொஞ்சம் ஊற்றலாம்.
நெய் கொஞ்சம் ஊற்றி கிண்டி விடுங்க. இது பாருங்கள், இந்த ஸ்டேஜில் இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். அல்வானா கொஞ்சம் நெய் வந்து எக்ஸ்ட்ரா ஊற்ற தான் வேணும். அதனால் வந்து கொஞ்சம் யோசிக்காமல் நெய் ஊற்றிடலாம். பார்த்தீங்களா, நெய் ஊற்றி நல்லா கிண்டிக்கலாம். பாருங்கள், நல்லா நெய் ஊற்றி இப்போ கிண்டி விட்டாச்சு. இப்போ பார்த்தீங்களா, நல்லா அல்வா பதத்துக்கு வந்துடுச்சு. பாருங்கள், இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம், ஒரு பிஞ்ச் அளவு. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், எந்த ஸ்வீட் பண்ணாலும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க அப்படின்ட்டு, அப்புறம் பேலன்ஸ்டாக இருக்கும் அந்த ஸ்வீட்டு. ஸோ அதனால் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து கிண்டிக்கலாம். ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். போட்டு கிண்டி விட்டுருங்க. இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு, அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு, முந்திரி வச்சுருக்கோங்க, வறுத்து வச்சுருக்க முந்திரியை வந்து போட்டுருலாம். அப்போ வந்து கேரட் அல்வா ரெடி. நல்லா அந்த கேரட் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிங்க பாருங்கள், நல்லா வெந்திருக்கும், நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும். கேரட் அல்வா ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கேரட் பாயாசம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: 150 கிராம் கேரட், பால் 1/2 லிட்ரு சூடு பண்ணி ஆற வச்சுருக்கேன், முந்திரி திராட்சை தேவையான அளவு, உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை எடுத்துக்கோங்க. அது வறுத்த நெய் வச்சுருக்கேன், நெய் பாருங்கள். அப்புறம் ஒரு பவுலில் சர்க்கரை எடுத்துருக்கேன். ஜவ்வரிசி ஒரு பவுல் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஜவ்வரிசி இங்கே பாருங்கள். ஏலக்காய் தூள், உப்பு தேவையான அளவு. இங்கே பாருங்கள், லாஸ்ட்டாக குங்குமப்பூ எடுத்துருக்கேன். இது வந்து தேவை கிடையாது, போடணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா ஒன்றும் இல்லை. நான் இருக்கிறதுனால போடுறேன் குங்குமப்பூ. இப்போ பாருங்கள், இதுதான் தேவையான பொருட்கள் கேரட் பாயாசம் பண்ணுறதுக்கு. நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். முதல்ல கேரட்டை வந்து நல்லா தோல் சீவி கழுவிட்டு திருவி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா திருவி எடுத்தாச்சு கேரட்டை. பாருங்கள், பாயாசம் செய்கிறதுக்கு ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதில் இப்போ வந்து நெய் ஊற்றி முந்திரி திராட்சை வறுத்துக்க எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், அடுத்து திராட்சையை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், முந்திரி திராட்சை வறுத்து எடுத்தாச்சு. நல்லா வதக்கலாம். இங்கே பாருங்கள், பாத்திரத்தில் கேரட்டை போட்டு நல்லா வதக்கலாம். வதக்கிட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கோங்க, வேகணும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கிண்டி விட்டுக்கோங்க. இங்கே பாருங்கள், இப்போ கேரட்டில் தண்ணி ஊற்றியாச்சு. தண்ணி ஊற்றி கிண்டி விட்டு கொஞ்சம் நேரம் வேகட்டும். இங்கே பாருங்கள், நல்லா கேரட் வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணலான்னா, ஜவ்வரிசி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டுடலாம். அடுப்பை ஸ்லோ பண்ணிவிட்டு ஜவ்வரிசி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், ஜவ்வரிசி மிக்ஸ் பண்ணிவிட்டு கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் சர்க்கரை இருக்கு இல்லையா, அதை போட்டுடலாம். சர்க்கரை போட்டு நல்லா கிண்டி விடணும்.
வந்து பால் காய்ச்சி வச்சுருக்கோம் இல்லையா, ஆற வச்சுருக்கோம். அந்த பாலை வந்து ஊற்றிடலாம். இப்போ பாருங்கள், பாலை ஊற்றிடலாம். நான் ஃபில்ட்ரு வச்சு வடிகட்டிட்டு ஊற்றுவேன். ஏன்னா பால் ஆடையெல்லாம் இருக்கும், அதனால் அப்படியே பாலை ஊற்றிடலாம். இப்போ பாருங்கள், பால் ஊற்றி நல்லா கிண்டி விட்டுருங்க. கிண்டி விட்டு கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் அடுப்புலே. இப்போ பாருங்கள், பால் ஊற்றியாச்சு. பால் ஊற்றி கொஞ்சம் அடுப்பை ஸ்லோவாக வச்சுக்கோங்க. ஸ்லோவாக வச்சு கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். இங்கே பாருங்கள், நல்லா கொதிச்சிடுச்சு. பாலோட கேரட் எல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து ஏலக்காய் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஏலக்காய் தூள் போட்டுட்டு முந்திரி திராட்சை வச்சுருக்கோம், வறுத்து எடுத்து வச்சுருக்கோம். அந்த முந்திரி திராட்சையும் போட்டுடலாம். போட்டுட்டு குங்குமப்பூ எடுத்து வச்சுருக்கோம், அதையும் போட்டுடலாம். போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கேரட் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ எல்லாம் முடிஞ்சோன்னே என்ன பண்ணுங்கள், எல்லாம் சேர்த்தோன்னே என்ன பண்ணிவிடுங்க, ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக உப்பு இருக்கு இல்லையா, அந்த உப்பை போட்டுக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவு உப்பு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சரிங்க, பாருங்க, கேரட் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், கேரட் அல்வா, கேரட் பாயாசம் செஞ்சாச்சு. செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பட்டனை தட்டி விடுங்க. பாய்.